குருத்துவத்தையும் நற்கனையும் ஏற்படுத்திய நாள். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று பறைசாற்றிய நம் மீட்பர் இயேசு அன்பின் உச்சத்தை தொட்ட புனிதமான நாள் இன்று. பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்பதற்கு சான்றாக தம் சீடர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு அதிகாரத்திற்கு பணிவு எனும் புதிய இலக்கணம் தந்தார் இயேசு. மேலும் தமது மீட்பு பணி தரணி எங்கும் திருத்தூதர்கள் வழி தொடர்ந்து சென்றிடவும் அருளடையாளங்கள் வழியாக தன் அருளை நிறைவாக பொழியவும் இன்று குருத்துவம் என்கின்ற மாபெரும் அருளடையாளத்தை ஏற்படுத்திய நாள். மேலும் விண்ணகம் நோக்கிய நம் பயணத்தில் வழிபயண கொடையாகவும் இன்சுவை உணவாகவும் தன் உடலையும் இரத்தத்தையும் தானமாய் வழங்கி நற்கொடை என்னும் ஒப்பற்ற அருளடையாளத்தை தந்த நாள். இந்த திருநாளில் இயேசுவின் பிரதிநிதியாக நின்று நமக்காக பணியாற்றும் நம் பங்கு அருட்பணியாளருக்காகவும் ஏனைய அருட்பணியாளருக்காகவும் சிறப்பான முறையில் மன்றாடுவது நமது கடமை. அவர்கள் கிறிஸ்துவின் பாத சுவட்டில் புனிதத்தோடும் அர்ப்பணிப்போடும் மக்கள் பணி செய்ய தேவையான அருளை இறைவனிடம் இறைஞ்சுவோம். ஆ
சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடானது 4 முக்கிய பகுதிகளை கொண்டது. முதலாவது வாழ்த்தை வழிபாடு, இரண்டாவது பாதம் கழுவும் சடங்கு, மூன்றாவது நற்கருணை வழிபாடு, நான்காவது நற்கருணை இடமாற்ற பவனி. எனவே இந்த புனிதமான சடங்குகளில் முழுமையான பக்தியோடு பங்கெடுப்போம். அதே வேளையில் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும், அதே வேளையில் இந்த திருப்பலியில் அனைத்து குருக்களுக்காகவும், இன்னும் சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, ஒரு சாரி கேட்கிறேன். ஏன்னா 6 மணிக்கு தொட வேண்டியது பூசை 7 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தொட வேண்டியது. கிறிஸ்துவின் அவர்களே, உலகத்திலேயே ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இந்த நாள் தான் சொல்லுவாங்க. ஏனெனில் இந்த நாள் தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை நம்பி இந்த திருச்சபையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார். அவர் ஒப்புக் கொடுக்கும் பொழுது சும்மா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்க எடுத்து நடத்து அப்படின்னு சொல்லலை. அவர் தன்னையே இழந்து தன்னுடைய உடலை இந்த மனிதர்களுக்காக அப்போ விதத்தில் அவர்களுக்கு விட்டு அதை கடைபிடிக்க சொல்கின்றார். இன்று குருக்களுடைய நாள். எனில் இறைவன் இந்த நாளில் தான் குருத்துவத்தை தொடர்ந்தார். ஒரு குரு அப்படின்னு சொன்னால் என்ன? அவருடைய பணிகள் என்ன? அவருடைய செயல்கள் என்ன? அவர் எப்படி வாழ வேண்டும்? எல்லாமே ஆண்டவர் இயேசு இந்த திருப்பில் நமக்கு தெரிவிக்கின்றார். ஒரு குருவானவர் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், மக்களுக்காகவே வாழ வேண்டும், மக்களுக்காகவே சாக வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு. என்னுடைய திருப்பலியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தன்னையே அழித்து கொண்டு இந்த உலகத்துக்கே தன்னை அர்ப்பணம் செய்தார். கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு நிறைய குருக்கள் இங்கே இருக்கிறோம். உலகத்தில் நிறைய குருக்கள் இருக்கிறாங்க. ஒரு குருக்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வாழ்க்கை தான். ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு சந்தோஷம். நம்மோடு கூட சேர்ந்து இன்று இங்கே 12 கணவன் மனைவியார்கள் வந்திருக்கிறாங்க. இது விசேஷமான நாள். காரணம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவியார் அவர்கள் 50 வருடம், 40 வருடம், 30 வருடம் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து ஒரு எக்ஸாம்பிளரியா இங்கே இருக்கிறாங்க. இவர்கள் ஏன் நம்ம அவங்களை தேர்ந்தெடுத்து இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இவர்கள் மூலியமாக கடவுள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்க போகிறார். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தியாகம் பண்ணணும். அது இவ்வளோ நாட்கள் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். கடவுள் அவர் மூலியமாக அவருடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பமான இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து மற்றும் இந்த நாளில் கடவுள் நம்மோடு இருந்து நம்ம வழி நடத்துறதுக்காக ஜபிப்போம். மற்றும் உலகத்தில் இருக்க அனைத்து குருக்களுக்காக நீங்கள் ஜபிங்க. உங்களுடைய ஜபம் ஒரு குருக்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய சேவையை அவர் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த ஆன்ம சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால என்னுடைய திருப்பலியில் நாம் நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி நாம் திருச்சபைக்காகவும் மற்றும் இந்த குடும்பத்துக்காகவும், இயேசு சேகரார் பாரிஷுடைய குடும்பத்துக்காகவும் மற்றும் இங்கே இருக்கிற குருக்களுக்காகவும் மற்றும் இங்கே வந்திருக்கிற இந்த தம்பதிகளுக்காகவும் நாம் ஜெபித்து இறைவனத்தில் பெரிய ஆசீர்வாதம் பெற்று நாம் எப்பொழுதுமே தொடர்ந்து வாழக்கூடிய ஆசீர்வாதம் பெற மௌனமாக நம்முடைய பாவத்தை நினைத்து மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். எல்லா உலக இறைவனும் என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால்
எப்பொழுதும் கனியான புனிதமையாரை வானத்தூர புனிதரையும் சகோதர சகோதரிகளை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாதே. எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையெழுத்த வேளையில் நிலைத்து நிற்க அன்பின் புதிய பலிய திருப்பெருந்தையும் தமது திருவைக்கு அளித்தார். அதனால் நீ புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்தனை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் உளமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்
முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற்ற போது பாஸ்கா அடிமை ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எவ்வாறு அவர்களை அழிவிலிருந்து காத்தது என்பதையும் அந்த நாளை ஒரு நினைவு நாளாக கொண்டாட ஆண்டவர் இட்ட கட்டளையும் இவ்வாசகம் விவரிக்கின்றது. எனவே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவீங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கு ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்தையும் சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவுகள் நிலையிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாகவும் இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். கடவுளை போற்றி கிண்ணத்தை பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடைசி இரவு உணவு இயேசு தன்னையே உடலாகவும் இரத்தமாகவும் உலகுக்கு கையளித்து கட்டுப்பாடு இல்லை, கற்பனை இல்லை, மாறாக உண்மையான வரலாற்று நிகழ்ச்சி. இது வேடிக்கையான விஷயமல்ல, நமது வாழ்வியின் மாற்றத்தை ஏற்பட வேண்டிய செயல். அடையாளம் கொண்டாடும் இது தகுதியோடு பங்கு கொள்வது பயன் வருவதில்லை. இயேசுவை போன்ற நம்மை நாம் பிறருக்கு கையளிப்பதுதான் தகுதி. நம்முடைய தகுதி இருக்கிறதா? அழைப்பு விடுதல் தூய சின்னப்பர் வார்த்தையை நாம் வாழ்வில் தொடரட்டும். இவ்வாசகத்தின் பக்தியுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்திக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை, நீங்கள் கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழா தொடங்க இருந்தவர்கள் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவர். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு குறிப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான கட்டத்தை, ஒரு முக்கியமான நிகழ்வை கொண்டாடுவதற்காக நாம் இந்த நாளிலே இங்கே கூடியிருக்கிறோம்.
இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 3 நாட்கள். அந்த 3 நாட்களுடைய தொடக்கத்தை தான் நாம் இன்று கொண்டாடவிருக்கிறோம். ஒருவேளை இந்த 3 நாட்கள் இல்லை என்றால் நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருப்போமா அப்படின்னா தெரியாது. இந்த 3 நாட்கள், புனித வியாழன், புனித வெள்ளி மற்றும் அந்த உயிர்ப்பின் ஞாயிறு, இந்த 3 நாட்கள் மட்டும் இல்லை என்றால் நாம் கூறுகின்ற இறைவனின் அன்பை நாம் உணர்ந்திருப்போமா? இறைவன் நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்கு வாழ்வு கொடுக்க உயிர் தெழுந்தார் என்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எனவேதான் இந்த ஒரு 3 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள் என்று கருதுகிறேன். இந்த 3 நாளையும் நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கிற பொழுது, இந்த 3 நாளுமே ஏதோ ஒரு வகையிலே நம் ஒவ்வொருவருக்கும் அன்பை பற்றி எடுத்துரைக்கின்றது. எப்படி? இன்று புனித வியாழன், இன்று நாம் கொண்டாடுகின்ற அன்பு, கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். 1 யோவான் 4வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். அத்தகைய கடவுளினுடைய அன்பு இந்த 3 நாட்களிலே எப்படி நமக்கு வெளிப்படுகிறது என்று சிந்திக்கிற பொழுது, இன்று புனித வியாழன், பணி செய்கின்ற அன்பு. இந்த வியாழனானது நமக்கு தெளிவுபடுத்துவது இறைவனுடைய அன்பு, பணி செய்கின்ற அன்பு, மாறாக அதிகாரம் செலுத்துகிற அன்பு அல்ல. 2வது புனித வெள்ளி. புனித வெள்ளி நமக்கு கொடுப்பது இறைவனுடைய அன்பு, தன்னையே முழுமையாக தன்னலமின்றி தியாகம் செய்யக்கூடிய ஒரு அன்பு என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அந்த ஈஸ்டர் நாளை நாம் நினைவு கூறுகிற பொழுது நம்பிக்கை தருகின்ற, மற்றவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு அன்பினுடைய சாரத்தை இந்த 3 நாட்களுமே நமக்கு எடுத்துரைக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது, இன்று நாம் அந்த அன்பினுடைய முதல் பரிமாணத்தை கொண்டாடுவதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். முதல் பரிமாணம் பணி செய்கின்ற அன்பு என்று பார்க்கிறோம். இன்றைய நாளிலே இந்த பணி செய்கின்ற அன்பை பற்றி சிந்திக்கிற பொழுது, இறைவன் என்று நமக்கு ஒரு 3 முக்கிய கொடைகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை தான் முன்னுரையிலும் வாசித்தோம். என்னென்ன கொடை? அன்பு கட்டளை என்கின்ற கொடை, நற்கருணை என்கின்ற கொடை, குருத்துவம் என்கின்ற ஒரு கொடை. இந்த 3 கொடைகளையுமே இறைவன் நமக்கு கொடுத்ததாக பார்க்கின்றேன். முதலாவதாக அன்பு கட்டளை. காஸ்பல்ல வாசிங்கன்னா வெரி கிளியர். அதாவது இது ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது, அன்பு செய்யுங்க அப்படின்றது பரிந்துரை கிடையாது. இட் இஸ் a commandment, இட் இஸ் a demand. ஒரு கிறிஸ்தவராக, ஒரு கிறிஸ்தவளாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு டிமாண்ட், நமக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளை. இதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாசிக்கின்றேன், என்று நான் யாசிக்கின்றேன். மற்ற நற்செய்திகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இந்த கட்டளையை ஒரு புதிய கட்டளையாக கொடுக்கிறார்? இதுக்கு முன்னாடி நம்ம நற்செய்தியில வாசித்தோம் என்றால் தெரியும். சிறந்த கட்டளை இது என்று சொல்லுகிற பொழுது, எல்லாவற்றிலும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசி என்பது ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. ஆனால் புதிய கட்டளை என்று ஏன் இயேசு இங்கு குறிப்பிடுகிறார்? ஏனென்றால் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுவது புதிய கட்டளை என்று சொல்லுகிற பொழுது, இந்த அன்பினுடைய இலக்கணமாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். நீ உன்னை அன்பு செய்வது போல அல்ல, மாறாக நான் எப்படி உன்னை அன்பு செய்கிறேனோ, அது எப்படிப்பட்ட அன்பு? நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல். அந்த இடத்துல ஒரு கண்டிஷனே கிடையாது, நீ இப்படி இருந்தால் தான் நான் உன்னை அன்பு செய்வேன் என்பதே கிடையாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்டோம், யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் அந்த பந்தியிலே அவனும் அமர்ந்திருந்தான், அவனுக்கும் அந்த இடத்திலே அருள் கொடுக்கப்பட்டது. அதே போல ராயப்பர் தன்னை மறுதளிப்பார் என்று தெரிந்தும், சீடர்கள் அனைவரும் தன்னை விட்டு ஓடி விடுவார்கள் என்று தெரிந்தும், தன்னிடம் இருந்து குணம் பெற்று அருளை பெற்ற மக்கள் அனைவரும் தன்னை விட்டு ஓடி விடுவார்கள் என்று தெரிந்தும், அவர்களுக்காக தனது உயிரை கொடுத்த அந்த தன்னலமற்ற நிபந்தனையற்ற ஒரு அன்பை தான் இயேசு குறிப்பிடுகிறார். நான் எப்படி அன்பு செய்தேனோ அதே போல நீங்களும் அன்பு செய்யுங்கள். பாரபட்சம் இல்லாமல், ஒருதலை பட்சம் இல்லாமல், எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு அன்பாய், எனக்கு நீ வேண்டாம் வேணும் என்று ஒருவரை சேர்த்துக் கொண்டு ஒருவரை விலக்கி விடுகின்ற அன்பு இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பாய், பகைவரையும் அணைத்துக் கொள்ளுகின்ற அன்பாய். அதுதான் முக்கியமான ஒரு கருத்தா பார்க்கிறேன். மத்தேயு நற்செய்தியிலே இயேசு சொல்லுகிற பொழுது, பியாட்டிட்யூட்ஸ் சொல்லுகிற பொழுது, மழைப்பொழிவில் சொல்லுகிற பொழுது, பகைவரிடமும் அன்பு கொள்ளுங்கள், அதுதான் கொடுக்கின்ற அந்த அன்பு கட்டளை. பகைவரையும் அன்பு செய்யுங்கள். அப்படிப்பட்ட அன்புக்கு நம்மை அழைத்து செல்வதுதான் இன்றைய நாளினுடைய சாராம்சமாக பார்க்கிறேன். இது ஈஸியா? பகைவரையும் அன்பு செய்வது,
எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம எல்லாரையும் அன்பு செய்வது ஈஸியா? இங்க வந்து பாதம் கழுவுவதற்காக 12 குடும்ப கப்பிள்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கேட்போம், 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சேர்ந்து ஒன்றாக பயணித்து இருக்கிறார்கள். இந்த 40 ஆண்டுகளும் 30 ஆண்டுகளும் உங்களுக்கு எளிமையாக இருந்ததா? பக்கத்துல சொல்றாரு, ரொம்ப கஷ்டம் ஃபாதர். உண்மைதான். இந்த அன்பை வாழ்வது நிச்சயமாக எளிதான காரியம் அல்ல, ஆனால் முடியாத ஒன்றும் அல்ல. அதை சாத்தியப்படுத்தியவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக இந்த நிபந்தனையற்ற அன்பை ஏதோ ஒரு சூழ்நிலை தவறி இருக்கலாம், இருந்தாலும் மீண்டும் அந்த அன்பை தேடி சென்றவர்களாக, அந்த அன்பினுடைய சாரத்தை உணர்ந்தவர்களாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இவர்களும் இந்த அன்புக்கு, இந்த வாழ்வதற்கு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு சாத்தியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிபந்தனையற்ற அன்பினை நாம் எப்படி வாழ்வது, அதற்கான அருளை நாம் எப்படி பெறுவது என்பதை நமக்கு சொல்லுகிற, விவரிக்கிற கொடைதான் இறைவன் நமக்கு கொடுத்த 2வது கொடை, நற்கருணை என்கின்ற கொடை. இந்த நற்கருணையிலே, அதாவது முதல் பாஸ்கா, பழைய ஏற்பாட்டு பாஸ்காவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு எல்லோரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் இந்த புதிய பாஸ்காவிலே இயேசு தன்னை உடைத்துக் கொடுக்கிறார். தனது உடலையும் தனது இரத்தத்தையும் உடைத்துக் கொடுத்து, எப்படி நீங்கள் இந்த அன்பை உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிணமிக்கலாம், இந்த நிபந்தனையற்ற அன்பை, என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அந்த அப்பத்தை பெற்று, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அப்பத்தை பெற்று இதிலிருந்து உண்கிறீர்களோ என் நினைவாக செய்யுங்கள். மறுபடியும் நீங்க சாப்பிடுற அப்பத்தின் நினைவாகவோ, நீங்கள் சாப்பிடுகிற அருந்துகிற ரத்தத்தின் நினைவாகவோ அல்ல, மாறாக எனது நினைவாக செய்யுங்கள். எனது நினைவு என்று சொல்லுகிற பொழுது எனது வாழ்வினுடைய நினைவாக, நான் உங்களை எப்படி அன்பு செய்தனோ அந்த ஒரு அன்பின் மையத்தோடு நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்பதை எடுத்துரைப்பதுதான் இந்த நற்கருணைய முக்கியமான சாராம்சமாக பார்க்கிறேன். இறைவனுடைய அன்பை நமக்கு தெளிவுபடுத்துவதாக, இறைவனுடைய அன்பை நமக்கு தொடர்ந்து நினைவுபடுத்துவதாக, இறைவனை போல நாம் அன்பு செய்து வாழ நம்மை தூண்டுவதாக, கிறிஸ்துவாக மாற நம்மை அழைப்பதாக, கிறிஸ்துவாக மாறுவதற்கு நம்மை அழைக்கின்ற ஒரு அன்பாக, இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அன்பாக, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு அன்பாக இந்த அன்பு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணையில நாம் நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி இந்த நற்கருணை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது சொல்லுகிற பொழுது, என்னதான் பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டையா இருந்தாலும் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல யாரோட ஒரு சண்டையா இருந்தாலும் கோயிலுக்கு வருகிற பொழுது திருப்பி சமாதானம் சொல்லிதான் ஆகும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அதை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் திருப்பணி நமக்கு நினைவுபடுத்துவது, உனக்கு அருகில் இருப்போம் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பம் செய்திருந்தாலும் துயரம் செய்திருந்தாலும் என்னுடைய சன்னிதானத்தில் வருகிற பொழுது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள், நான் எப்படி ஏற்றுக்கொண்டேனோ அப்படி ஏற்றுக்கொள் என்று நமக்கு தெளிவுபடுத்துவதுதான் அந்த ஒவ்வொரு நிகழ்வுமே. பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதாக இருந்தாலும் சரி, இறைவார்த்தையின் மூலம் நமக்கு அறிவுரை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தவருக்கு சமாதானம் இல்லையா? இப்படித்தான் இறைவனுடைய அன்பை நாம் எப்படி வாழ்வது என்பதை இந்த நற்கருணை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகிறது. இத்தகைய ஒரு புரிதலோடு திறந்த மனதோடு நாம் நற்கருணையை அணுகவில்லை என்றால், எப்படி நற்கருணையை வாங்கும்போது, யூதாஸ் நற்கருணையை வாங்கும்போது யார் உள்ள போந்தா? சாத்தான் உள்ள போந்தான். ஏனென்றால் அந்த திறந்த மனம் இல்லாததனால். திறந்த மனம் இருக்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்முடைய உள்ளத்திலே குடிகொள்வார். அந்த அன்பினை வாழ்வதற்கு நமக்கு அர்த்தத்தையும் நமக்கு தைரியத்தையும் நமக்கு சக்தியையும் அருளையும் நிறைவாக கொடுப்பார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படிலாம் சொல்றீங்க ஃபாதர், இதெல்லாம் உண்மையிலே சாத்தியமா, வாழ்வதற்கு சாத்தியமா என்று சொல்லுகிற பொழுதுதான் இன்றைய 3வது கொடை வருகிறது, குருத்துவம். அதாவது பொது குருத்துவத்தின் வழியாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை எப்படி வாழ்வது அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக இந்த குருத்துவத்தை இறைவன் ஏற்படுத்தினார் என்று நான் பார்க்கிறேன். ஒரு வகையில் நற்கருணையை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, எப்படி இந்த அன்பினை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிரதிபலிக்க முடியும் என்பதை எடுத்து கூறுவதற்காக இந்த குருத்துவத்தை இறைவன் ஏற்படுத்தினார் என்று நான் பார்க்கிறேன். எப்படி இந்த குருவானவர்கள் கிறிஸ்துவனுடைய இடத்திலே இருந்து எப்படி கிறிஸ்து தனது உடலையும் இரத்தத்தையும் பிட்டு கொடுத்தாரோ அவருடைய இடத்திலிருந்து இப்பொழுதும் இன்றளவும் அந்த ஒரு நிகழ்வை கொண்டாடுபவர்களாக இருக்கிறார்கள். அன்பை மறைநூலை விளக்குபவர்களாக இருக்கிறார்கள்.
நற்கருணையை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறார்கள், அதை வாழ்ந்து காட்ட வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். இது ஈஸியா ஃபாதர்? உண்மையிலே நீங்க ஒரு பங்குச்சாமியாரவோ இல்லை உதவி பங்குச்சாமியாரவோ இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். பங்குல இருக்கிற எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிட போறது கிடையாது இல்லையா? உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை பத்தி எப்படிதான் பேசினாரு அப்படின்னு தெரியும், கண்டிப்பா நியூஸ் வந்துடும். ஆனா அடுத்து அவர் உங்களை பார்க்க வரும்போது சிரிச்ச முகத்தோட வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படித்தான் கேட்க முடியுமே தவிர ஒரு காலம் நீ தானே என்னை பத்தி முன்னாடி பேசின இல்லையா? இதைத்தான் நான் சொல்லுகிறேன், எப்படி வாழ்வது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு. நிச்சயமா இது ஈஸி கிடையாது. ஒரு மனித இடத்திலே இருந்து பார்க்கிற பொழுது குருவானவராக அருள்நிலை பெற்றவர்களாக இருந்தாலும் அதை தாண்டி உள்ளுக்குள்ள இருப்பது அந்த மனித உணர்வு இல்லையா? அந்த மனித உணர்வு கண்டிப்பாக இது ஒரு சவாலாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வாழ இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ முயற்சிப்பவர்கள் தான் இந்த குருக்கள். அப்படி வாழ முயற்சிப்பதன் வழியாக இப்படியும் வாழ்வது சாத்தியம் என்று எடுத்து கூறுவதாக தான் இந்த ஒரு வாழ்வை நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாழ்கிற பொழுது பல நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சைக்காலஜி சொல்ற மாதிரி மற்றவங்களுக்காக தனக்குனே வாழ முடியாத ஒரு வாழ்வா இருக்கும். இந்த குருத்துவ வாழ்வு என்பது அதுதான். எனக்கு பிடிச்சது நான் விரும்புற மாதிரி வாழ முடியுமா அப்படின்னா பல நேரங்களில் மிகவும் கடினமான ஒரு வாழ்வு இந்த குருத்துவ வாழ்வு. பிறருக்காக தொடக்க முன்னுரையிலே தந்தை சொன்னது போல இது பணி குருத்துவம். மக்களுக்கு பணி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. மக்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதனால இது நிச்சயமாக எளிதான ஒன்று கிடையாது, நிச்சயமாக கடினமான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் நானும் புரிந்து கொள்கிறேன். வழக்கமாக சொல்லுகிற பொழுது குருக்களுக்கான புனித தன்மை இறைவனிடமிருந்து வருகிறது, நற்செய்தியிலிருந்து வருகிறது, உண்மைதான். ஆனால் இந்த குருக்களுக்கான புனித தன்மை, இந்த குருக்களுக்கான அருள் இறை மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் வருகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னதான் சொன்னாலும் குருக்களினுடைய புனித தன்மை இறை மக்களிடமிருந்து வருகிறது. இறை மக்களிடம் அந்த புனித தன்மை இல்லை என்றால் நிச்சயமாக குருக்களிடமும் அந்த புனித தன்மையிலே குறைவு இருக்கத்தான் செய்யும். அதனால நான் ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். இறை மக்களுடைய புனித தன்மையும் குருக்களினுடைய புனித தன்மைக்கு ஒரு வழிகாட்டாக ஒரு உரமாக இருப்பதாக இங்கு கருதுகிறேன். இறுதியாக இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? பணி செய்யக்கூடிய அன்பு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த பணி செய்யக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? வழக்கமாக மற்ற நற்செய்திகள் எல்லாம் நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது இயேசு உடலையும் தன்னுடைய அப்பத்தை பெற்று ரசத்தை கொடுத்து நற்கருணை ஏற்படுத்துகிறார். ஆனா யோவான் நற்செய்தியாளர் வழக்கமா பேசாம அதை தாண்டிய பின் ஒன்றை பற்றி பேசுகிறார். அதனாலதான் அந்த அன்பு கடலை பேசுகிற பொழுது கூட இறைவனை ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு இறைவனை அளவுகளாக வைத்து கொடுத்தார். அதே போலதான் இந்த நற்கருணைக்கு ஒரு புதிய ஒரு வழியை கொடுக்கிறார், ஒரு புதிய பரிணாமத்தை. அதுதான் பாதம் கழுவுகிற சடங்கு. பாதம் கழுவுகிற சடங்கு வழியாக நற்கருணை எப்படி வாழ்வாக்குவது என்று குறிப்பிடுகிறார். பார்க்கிற பொழுது இயேசு அந்த நற்கருணை பந்தியில இருந்து எழுந்தார் என்று வாசிக்கிறோம். தொடக்கத்தில் அந்த வெறுப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்தார். அப்ப இயேசு தன்னுடைய நாற்காலியிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு கூறுவது என்ன? நம்முடைய ஆணவம், நம்முடைய தனிப்பட்ட சுயநலம், நம்முடைய ஒரு குறுகிய வட்டம், நான் எனது என்கிற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து என்னால் எழுந்து நிற்க முடியுமா? அந்த குறுகிய வட்டத்திலிருந்து நான் எழுந்து மேலுடையை கலச்சி எனக்குன்னு நான் சேஃப்டியா வச்சிருக்கிற எல்லாத்தையும், நான் எனக்கு சேஃப்டியா வச்சிருக்கிறது, என்னுடைய பதவி, என்னுடைய அதிகாரம், எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்து, இது எல்லாத்தையும் களைகிற பொழுதுதான் அந்த பணி செய்கிற அன்பு சாத்தியம். இது எல்லாத்தையும் நான் கூட வச்சுக்கிட்டு நான் பணி செய்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அது நிறைவாக பணி செய்வதற்கு கண்டிப்பாக தடையாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இயேசு துண்டை எடுத்து இடுப்புல கட்டுறார். எதுக்கு? நான் ஒரு வேலையால் பணி செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன், பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிவதற்காக என்பதை எடுத்து காட்டுவதுதான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதுதான் அந்த துண்டை எடுத்து அவர் இடுப்பிலே கட்டுவது காட்டுகிறது. அடுத்ததாக குனிந்து அவர் சொல்லுகிற நற்செய்தியில் சொல்லுகிற பொழுது ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய பாலடிகளை கழுவுகிறேன் என்றால் குனிந்து பாதங்களை கழுவி இப்படித்தான் வாழ வேண்டும். இறைவன் மக்களை தேடி மக்களுடைய நிலைக்கு இறங்குகிறார். அப்படி பிறருடைய நிலைக்கு நாம் இறங்குகிற பொழுதுதான் இந்த பணி செய்கின்ற அன்பு நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. எனவே இன்றைய நற்கருணையிலே நாம் இவற்றை பற்றி பணி செய்கின்ற அன்பை பற்றி சிந்திக்கிற பொழுது
இத்தகைய ஒரு மனநிலையோடு நம்மால் வாழ முடிகிறதா என்று தொடர்ந்து சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு, இந்த கிறிஸ்துவ வாழ்வு ஆலயத்திற்குள்ளாக முடங்கி விடுகிற வாழ்வு அல்ல. நாம் கடைபிடிக்கின்ற சடங்குகளிலே முடங்கி விடுகின்ற வாழ்வு அல்ல. இந்த பலிபீடத்திலே முடிந்து விடுகின்ற வாழ்வு அல்ல. மாறாக இந்த கிறிஸ்தவ வாழ்வு நாம் ஒவ்வொருவருடைய அன்றாட வாழ்விலுமே வாழப்பட வேண்டிய ஒன்று. நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்க பொது இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலே, உங்களுடைய உறவுகளுடைய மத்திகளிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய சமூக வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை தான் இன்றைய நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து அத்தகைய அன்பை நாம் வாழ்வதற்காக இறைவனுடைய அருளை வேண்டுவோம். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு வாழ்ந்து காட்ட அதை நமக்கு விளக்கி கூற இறைவனால் அழைக்கப்பட்ட குருக்களுக்காகவும் மன்றாடுவோம். இப்ப இருக்கிற காலத்துல குருக்களுக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. நான் இறை அழைத்தல் முகாம் பங்கு பெற்ற பொழுது எனக்குரிய 120 பேர் வந்தாங்க. இப்ப 20-25 பேர் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனவே இன்றைய நாளிலே குருக்களுக்காகவும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இந்த நாளிலே இறைவனுடைய அன்பை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் இந்த பணி செய்கின்ற அன்பை நாம் முழுமையாக உணர்ந்து அவரை போல நம்மிடமிருந்து அனைத்தையும் இழந்து பிறருக்காக வாழக்கூடிய அந்த பணி செய்கின்ற அன்பை நோக்கி இறைவன் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற அருளை வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே இறைவனுடைய அருளை வேண்டுவோம். ஆமென். இப்போது கால்களை கழுவும் சடங்கு. இப்போது நாம் இதே திருவழிபாட்டின் 2ஆம் பகுதியாக காலடிகளை கழுவும் சடங்குக்கு நுழைகின்றோம். யூத பின்னணியின்படி வெளியிலிருந்து வீட்டிற்கும் வரும் விருந்தினர்களின் கால்களில் படித்துள்ள அழுக்கை கழுவுவது என்பது அந்த வீட்டில் கடைநிலையில் இருக்கும் ஒரு அடிமையின் பணியாகும். ஆனால் ஆண்டவரும் போதகருமான இயேசு ஒரு அடிமையின் கோலம் பூண்டு தம் சீடர்களின் கால்களை கழுவியது அன்று அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்யுங்கள் என்ற தமது கட்டளைகளுக்கு தானே முன் உதாரணமாய் மாறினார் இயேசு. அதிகாரம் என்பது ஆதிக்கம் செலுத்துவது அல்ல, மாறாக தன்னை தாழ்த்தி பணிவிடை செய்வதே என்பதை இந்த நிகழ்வு நமக்கு ஆழமாக உணர்த்துகிறது. ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய கால்களை கழுவ கடமைப்பட்டீர்கள் என்று கூறி பணிவாழ்வின் புதிய இலக்கணத்தை தன் செயலால் மாற்றி காட்டுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதிகாரம் என்பது ஆதிக்கம் செலுத்த அல்ல, மாறாக தன்னையே தாழ்த்தி பணிவிடை செய்வதே என்பதை இந்த நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றது. அன்று சீடர்களின் கால்களில் பட்ட இயேசுவின் கைகள் இன்று நம் ஒவ்வொருவரின் இதயங்களையும் தொடுகின்றன. நம்மிடம் இருக்கும் அகந்தை மற்றும் வீண் பெருமைகளை தள்ளிவிட்டு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் எளிய மனதை பெற்றிட வரம் கேட்டு இந்த சடங்கில் பக்தியோடு பங்கேற்பது.
கடிந்து கொண்டார். என்னுடைய பாதங்களை என் ஆண்டவர் கழுவுவதோ, ஒருபோதும் வருவதில்லை, ஒரு காலம் சம்மதியே. நாம் செய்வது என்னதென்று இப்போது புரியார், பின்னரே புரிந்து கொள்வார். உன் பாதம் கழுவிட அனுமதியாதே, என்னோடு பங்கில்லை. ஆண்டவரே போதகரே, என் கால்களை மட்டுமல்ல, என் கைகள் தலையையுமே முழுவதும் கழுவிவிடும். முழுவதும் குடித்தவன் கால் மட்டும் கழுவி போதும் என்று அறியாயோ. நான் செய்வதன் அர்த்தம் என்னவென்று உனக்கு இந்நேரம் புரியாதோ. நான் ஆண்டவர் போதகரா, முன்மாதிரி காட்டுகிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவரது பாதங்களை கழுவுங்கள். உவளையில் தண்ணீர் கொண்டு சீடர்களின் பாதம் தொட்டு கழுவி துடைத்து விட்டார். பணிவாழ்வின் பெருமை சொன்னார். சீமோன் ராயப்பரை நாடி வந்து பாதங்களை கழுவிட இயேசு வந்த நேரத்திலே, ராயப்பர் பாதங்களை இயேசுவிடம் காட்டாத உரிமையை கடிந்து கொண்டார். என்னுடைய பாதங்களை என் ஆண்டவர் கழுவுவதோ, ஒருபோதும் அனுமதியே, ஒரு காலம் சம்மதியே. நாம் செய்வது என்னதென்று இப்போது புரியார், பின்னரே புரிந்து கொள்வார். உன் பாதம் கழுவிட அனுமதியாதே, என்னோடு பங்கில்லை.
வாழ்வது நம் வாழ்வின் கடமை சீரணி தகுதி என்போ சீரணி தகுதி என்போ சீரணி தகுதி என்போ எழுந்து நிற்போம். அன்புள்ள இறை மக்களே, நற்கருணை மற்றும் குருத்துவத்தை நிறுவிய நம் தம் சீடர்களின் பாதத்தை கழுவிய உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை லியோ, எமது பேராயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உடல் உள்ள ஆன்மா நலனுடன் வாழ வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவன்பு மிக்க இறைவா, பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தலைவர்கள் யாவரும் தன்னலமின்றி தொண்டாற்றும் மனப்பக்குவத்தை பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் இறைவா, தம் சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பின் முக்கியத்துவத்தை முழுமையாக எங்களுக்கு உணர்த்திய கிறிஸ்துவின் பாதையில் நாங்கள் தொடர்ந்து நடக்கவும் எங்களுடைய உள்ளத்தையும் சிந்தனைகளையும் பிறருக்கு அர்ப்பணிக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னிகரில்லா தலைவரே, அருள் பணியாற்றும் குருக்கள் அனைவரும் தங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களில் வெற்றி கொள்ள தேவையான மன உறுதியையும் ஆற்றலையும் பெற்று நற்பணியாற்ற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் அளவில்லாத அன்பு வடிவமான நற்கருணையும் குருத்துவமும் என்றென்றும் எங்கள் நிலைத்து நிற்குமாறு நாங்கள் உன் திருமுன் கொண்டு வந்துள்ள இம்மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்வை ஏற்பார் இதயம் அழித்து நிறை வாழ்வை தருவார் இறைவா இறைவா என் வாழ்வை ஏற்பார் இதயம் அழித்து நிறை வாழ்வை தருவாய் என்னையே பலியாக தந்தோம். சகோதர சகோதரி நாம் அனைவருக்கும் திருவலி எல்லா வல்ல தந்தையாக நிலைக்கு ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவரே, இப்பொழுதெல்லாம் இவ்வழியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயலை நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகளை தகுதியுடன் பங்கேற்க எங்கள் கருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றென்றும் உள்ள குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிபொருளாக முதலாக தம்மையே ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக விளையானவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வாழ்ந்ததன் முதன்மை வாழ்ந்ததோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக இருக்கவே மாறுவனவாக.
பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேற விருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்ந்து அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகவல்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாய் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எம் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தள்ளும். கனிவுள்ள தந்தையே, எங்களுக்கு சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா அன்புகளும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவே, எப்போதெல்லாம் இந்த நாள் வருதோ அப்போ ஒரு உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு எப்போதுமே ஆகுவார். இது எங்கள் ஆர்ச் பிஷப் சொன்னது. ஒரு ப்ரீஸ்ட் வந்து ஈஸ்டர் நாள் வந்து அவர் எல்லாம் 4-5 மாதம் முடிச்சிட்ட பிறகு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போகும்பொழுது யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கம்யூனியன் கிடைக்கல, வந்து கம்யூனியன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவரும் கம்யூனியன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. 2 மணிக்கு போனால் அது ஒரு அப்பார்ட்மெண்ட். போய் லிஃப்ட் ஆன் பண்ணுறாரு, லிஃப்ட் ஆன் ஆகல. சரி, நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போகிறாரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாரு, ரொம்ப டயர்டு, இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர் போகிறாரு, அது கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. 3rd ஃப்ளோரு 4th ஃப்ளோர் போயிருந்தால் அவருக்கு ரொம்ப வெஹிக்கிள் என்னென்னா வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு தட்டணும், போய் கம்யூனியன் கொடுக்கணும். அங்கேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்துட்டார். ஒரு குருவுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கணும். அதுதான் குருத்துவம். ஒரு முறை ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்க வந்து கம்யூனியன் கார்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மறுநாள் ஆப்ரேஷன். ஆனால் என்னால் போக முடியல. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாள் தான் நான் போனேன். அந்த அம்மா கம்யூனியன் வாங்கிட்ட பிறகு 1 ஹவரில் இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இருந்த இந்த நட்கருணை மேல் இருந்த அன்பு கடவுளுடைய ஆசீர்வாதம். அவங்களுக்கு அந்த நட்கரை வாங்காம அந்த உயிர் போவே இல்லை. இதுதான் மிராக்கிள். ஒரு மனிதன் வந்து ஆண்டவரை நம்புபவர்கள் வந்து விசுவாசத்தோட இந்த நட்கரை வாங்கும் பொழுது அந்த நட்கருணை தான் அந்த மனிதனை மாற்றுகின்றது. இங்கே இருக்க நம் அனைவருமே இந்த நட்கரையினால தான் நம்ம இங்கே அனைவரும் ஒன்றா சேர்ந்திருக்கோம். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு குருக்கள் தேவைப்படுது. அதனால நீங்கள் வந்து குருக்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஜபிக்கிறீர்களோ அத்தனை நன்மைகள் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால அனைவருமே நாங்கள் எல்லாம் பாவிகள் தான், நாங்கள் யாரும் செயின்ட் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து செயின்ட்டாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து உங்களுடைய ஜபம் தேவைப்படுது. ஒரு மனிதனும் குருக்களுக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் குருக்களுக்கு நீங்கள் ஜபிக்கிறீர்களோ அவ்வளையும் இந்த திருச்சபைக்கும் இந்த குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்கள்கிட்ட மன்றாடுகின்றோம். நீங்கள் அனைவருக்கும் சேர்ந்து இந்த ஜபத்தை ஆண்டவரில் ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் நம்மையும் கண்ணினருமாய் மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருடத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியும் சமாதானம். பாவம் போக்கும்
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்து கழுகி பெற்றோர், பெயர் பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவர்களே, தயவுசெய்து நீங்கள் உட்கார இடத்துலேயே அங்கே உட்காந்துக்கோங்க. எங்கெல்லாம் சர்க்கிள் போட்டிருக்காங்க அங்கே வந்து கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் படுகிறது. அதனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கே சென்டரில் வாங்க இந்த லைனு, இந்த ரூல் இருக்கவங்க அந்த பக்கம் வாங்கிக்கோங்க, அந்த ரூல் இருக்கவங்க அந்த பக்கம் வாங்கிக்கோங்க. எவ்வளோ தெரியல அவரது இவ்வளோ படம் ஆஃப் ஆகிட போகுது. ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணி வீடியோ கொடு, ஓட்டு விட்டு வீடியோ எடு, எடுத்துங்க ஓடிங்க. பண்ணிக்கிட்டு கிட்ட கிட்ட போன
கிறிஸ்துவின் சகோதர சகோதரி, இந்த நாளுடைய சிறப்பை வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறது தான். ஏனெனில் மக்கள் வந்து திருவிழில் பங்கு கொள்ளும் பொழுது தான் அந்த திருவிழுடைய அழகு. இன்று உங்கள் அனைவருக்குமே இந்த திருவிழாவுடைய வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு செலுத்துகின்றேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த நாளுடைய வாழ்த்துக்களும் மற்றும் ஆசீர்வாதமும். இன்று விசேஷமாக குருக்களுடைய நாளாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அனைத்து குருக்களுக்கும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒரு குருக்கள் வந்து ஒரு விதத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் பேரிஸ்டர்ஸாக இருப்பாங்க, சில பேர் அசிஸ்டன்ட் பேரிஸ்டர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்கூல் காலேஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நாம் விசேஷமாக அவங்க ஜெபிக்கணும். அது அதே சமயத்தில் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம எப்பொழுதுமே நன்றிடுதலாக இருக்கணும். அதனால உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் இங்கே இருக்க அனைத்து குருவுகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர்ஸ் ஃபார் ஆல் சர்வீஸ். கிறிஸ்துவன் அவர்களே, இன்று வந்து நம்முடைய பீடத்தில் 12 கப்பல்ஸ் இங்கே இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக. இதான் திருச்சபையில் ஃபஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து மேலே வந்திருப்பாங்க இல்லையா? நீங்களும் புதுசாக பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த ஆண்டுடைய சிறப்புக்காக. இவங்கெல்லாம் வந்து ஒரு மாடலாக நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய திருமணமாகி 50, 40, 35, 30 வருஷங்களாக அவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை, பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஆசீர்வாதன்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான். எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அவங்கள ஒரு குடும்பத்தையும் நீங்கள் பார்த்து கேட்டீங்கன்னா எப்படி உங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங் தான் இல்லையா? குடும்பத்தில் ரொம்ப சேலஞ்ச் தான். இன்னைக்கு உலகத்தில் என்ன சேலஞ்சுன்னா 2 பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்றது தான் சேலஞ்ச். அவங்க வந்து 36 வருஷம், 41 வருஷம், 48, 51 வருஷம் அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து இங்கே இருக்கும் அனைவருக்குமே ஒரு மாடல் தான். இது போல் நிறைய பேர் இருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு அன்பியத்துலேருந்து ஒரு ஃபேமிலி நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னதுனால அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. கிறிஸ்துவன் அவர்களே, இதுதான் விட்னஸிங், இதுதான் திருச்சபை, இதுதான் வந்து அவங்க வந்து அவருடைய வாழ்க்கை மூலிமா நம்ம கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன மேரேஜ் ஆனவங்கெல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய வந்து பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது இவ்வளோ தான். இவங்க வந்து இங்கே இருக்கிறது வந்து அது ஒரு ஆசீர்வாதம். இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். மற்றும் உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ ஆண்டுகள் வந்து அவங்க ஒரு விட்னஸாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து தொடர்ந்து வந்திருக்காங்க. நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம், பட் அவங்க தான் மாடல். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து அவங்க வந்து குடும்பத்தோடு இறைவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டு வந்திருக்காங்களே, அது பெரிய ஒரு கிரேட் கிஃப்ட். இவங்க மூலியமாக கடவுள் நம்மகிட்ட சொல்கிறாரு, இவங்க போலவே நீங்களும் இருக்கணும் அப்படின்னு. அதனால உங்கள் எல்லாருடைய சார்பாக இங்கே வந்திருக்கிற 12 குடும்பத்துக்காக நான் நன்றி சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸோ நான் யோசிச்சிருந்தோம் அவங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறது. நீங்கள் இப்போ யூஸ்வலாக அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அது வந்து அப்போ ஒரு லோஃப் பிரெட் ஒன்று கொடுப்போம். சரி, ஏன்னா யோசிக்கும் பொழுது சரி அவங்க 2 பேருக்கும் அவங்க தனியாக டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் கணவன் வந்து மனைவிக்கு டைம் கொடுத்துருக்காங்க, மனைவி வந்து கணவனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் டைம் கொடுத்ததுனால தான் இவ்வளோ வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கு. அதனால் நாங்களும் நினச்சோம் ஒரு டைம் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து நான் அவங்க அசிஸ்டன்ட் பாரிஸ்டர் இங்கே இருக்க ஃபாதர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு 2 பேர் அவங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு சின்ன ஒரு வாட்ச் கிஃப்டாக கொடுத்துருக்கோம். அவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னே தாலி கட்டினாங்கல்ல, தாலி மோதிரம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் இப்போ கணவன் வந்து மனைவிக்கு அந்த வாட்ச் போட்டு கொடுப்பாங்க, மனைவி வந்து ஹஸ்பண்ட் வாட்ச் கட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஃபாதர்ஸ்
can distribute சார்லஸ் சுஷிலா ரூத். அவங்க 36 வருஷமாக அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமாவில் இருந்து, அப்போ ஜான் மற்றும் வல்சா ஜான் அவங்க வந்து தெரேசா ஆஃப் சர்ச் ஜீசஸ் 41 வருஷம். இருதய பிரகாஷ் மரிய மார்கரெட் சென்ட் ஜோசப் எஸ்எஸ்சி அன்பியத்துலேருந்து 36 வருஷம். சார்லஸ் ஃப்ளோரின் சென்ட் ஜான் வாஸ்கோ 38 வருஷமாக. மார்டின் சௌரி அம்மாள் ஃபோஸ்டினா அன்பியத்துலேருந்து 42 வருஷம். மேரி ஜோசி அண்ட் மரியன் ஆஃப் ஆல்ஃப்ரெட் சென்ட் ஜான்ஸ் எஸ்எஸ்சிலேருந்து 42 வருஷம். டாமினிக் அவர்கள் வந்து சென்ட் மைக்கேல் 51 வருஷமாக. மற்றும் மிஸ்டர்ஸ் காணிக்கராஜ் காந்தி அவர்கள் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஜேவியர்லேருந்து 38 வருஷம். கிறிஸ்டிராஜ் பிலோமினன் சென்ட் தாமஸ் அன்பியத்துலேருந்து 39 வருஷம். ஹென்ரி லூயிஸ் சென்ட் ஜோஸ்பின் 40 வருஷங்கள் சென்ட் ஆந்தனி அன்பியத்துலேருந்து. ஜெரால் வின்சென்ட் அண்ட் ஸ்டெல்லா சென்ட் அல்ஃபோன்ஸா 33 வருஷம். வின்சென்ட் அண்ட் மேரி பிரேமா அவர்கள் வந்து மதர் தெரேசா அன்பியத்துலேருந்து 40 ஆண்டுகள். அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து கடவுள் அவங்களுக்கு வந்து இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படி அவர்களுக்கு நம்ம ஜெபிப்போம். நீங்கள் வச்சுக்கூடாது, கட்டணும் இப்போ உடனே. ஓகே, தாலி மாதிரி கட்டிடுங்க. ஓகே, ஓகே, வெரி குட். சில பேர் நினச்சிட்டு வீட்டில் போயிட்டு கட்டிக்கிறோமே அப்படின்ட்டு. கல்யாணம் கட்டுறப்போ இவ்வளோ டைம் எடுக்கலாம். கிறிஸ்துவ இந்த திருவள்ளி கடைசி ப்ரேயர் ஆகிட்ட பிறகு டெட் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த நேரத்தை வந்து அந்த பரிசுத்தமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக இந்த நேரத்தை வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்பொழுது வந்து இந்த நட்கருணை நம்ம ப்ரொசஷன் போகும்பொழுது இந்த கேட்லேருந்து போய் வெளியில் இந்த ரோட்டுக்கு போகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப க்ரௌடடாக இருக்காதீங்க. ஒரு 4 ரோ பண்ணிவிட்டு மெதுவாக கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்தி போவோம். 12 மணி வரையிலும் கடவுளுடைய பிரசன்னம் வந்து நட்கருணை மூலியமாக இருக்கும். கடவுளுக்கு நன்றி சொல்லுவார். கடவுள் வந்து இந்த ஆண்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நிறைய பிளெஸிங் கொடுத்துருக்காரு. ஒரு அமைதி, சமாதானம், நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் கடவுள் நமக்கு நிறைய பிளெஸ் பண்ணியிருக்காரு. இந்த விழாவை வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆராதனை பங்கு கொள்ளும் பொழுது நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற அந்த அந்யோன்யம் வந்து இன்னும் அதிகமாக எனக்கும் கடவுளுக்கு இருக்க அந்த சம்பந்தம் வந்து பெரிதாகும். அதனால இந்த நேரத்தை வந்து மகிழ்ச்சியோடு நம்ம கடவுளை ஆராதித்து கொண்டு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாளை காலையில் வந்து 10:30 மணிக்கு வந்து வே ஆஃப் தி கிராஸ் தமிழில் இருக்கும். அதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் 3 மணிக்கு ஆங்கிலத்திலும் பேஷன் இருக்கும். 5 மணிக்கு தமிழில் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். கிறிஸ்துவ என்னுடைய இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. எஸ்பெஷலி நம்ம 2 அசிஸ்டன்ட் பாரிஸ்ட் ப்ளஸ் அவங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு த கொயர் மெம்பர்ஸு, லிட்டர்ஜிஸ்ட்டு, நம்முடைய வாலண்டியர்ஸு, வின்சென்டி பால், லீஜன் ஆஃப் மேரி, அப்புறமேட்டு நம்ம யூத்ஸு, அப்புறமா ஆல்டர் ட்ரெஸ், ஆல்டர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, நம்ம பிரகாஷ், அப்புறமா YCS மற்றும் அன்பியத்தில் இருக்கிறவர்கள்
அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சில நேரத்தில் குருக்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சு செய்வாங்களா தெரியாது செய்வாங்க தெரியல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எந்த குரு உண்மையை ஒரு தொந்தரவு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த சர்வீஸ் ஓரியன்டாக. அதனால அந்த மாதிரி ஏதாவது குருக்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா we are sorry. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் பெறுகிறாக. உம் திருமகனின் இரவு இருந்தில் இவ்வுலகில் ஊட்டும் பெறும் நாங்கள் என்றென்று நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்போது இன்றைய திருவழிபாட்டின் இறுதி பகுதியாக நற்கருணை இடமாற்ற பவனிக்கு கடந்து செல்கின்றோம். இன்றைய நற்கருணை வழிபாடு நிறைவடைந்ததும் தூய நற்கருணை இடத்திலிருந்து பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு சிறப்பாக அணி செய்யப்பட்ட இடம் மாற்ற பீடத்திற்கு கொண்டு செல்லப்படும். இது இயேசு மேல் மாடியில் தனது இறுதி ராவுணவை முடித்துவிட்டு சீடர்களுடன் கெத்சமனி தோட்டத்திற்கு சென்ற வேதனையான பயணத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துகின்றது. அங்கே இயேசு தனிமையில் இரத்த வியர்வை சிந்தி தந்தையிடம் மன்றாடிய கொண்டிருந்த போது சீடர்களோ உறங்கிக் கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க உங்களால் இயலவில்லையா என்று அன்று சீடர்களிடம் கேட்ட அதே இயேசு இன்று நம்மிடமும் அதே கேள்வியை முன்வைக்கின்றார். இந்த பவனியின் போது நாம் அமைதியை பேணி காப்போம். நற்கருணை ஆண்டவர் கடந்து செல்லும் போது அந்த அமைதியிலேயே அவரோடு நாமும் கெத்சமனிக்கு நடப்போம். பவனி முடிந்த பின்னும் உலகம் உறங்கும் இந்த இரவில் முடிந்த அளவு ஆண்டவரோடு விழித்திருந்து அவருடைய பாடுகளில் வேதனைகளிலும் நாம் பங்கெடுப்போம். இந்த நற்கருணையை இடைமாற்ற பவனியில் ஆழ்ந்த அமைதியோடும் பயபக்தியோடும் பங்கேற்போம். முதலாவதாக நம்முடைய ஆழ்ந்த செல்வர் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து மக்களும், அதனைத் இறுதியாக அருட்தந்தையும் நற்கருணை சுமந்து அருட்தந்தையுடைய கல்லறை தோட்டத்திற்கு சென்று நம்முடைய நற்கருணையை வைப்பார். எனவே அனைவரும் கலந்து கொண்டு அங்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.